அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அட்டகாசமான சுவையில் ஒரு சாம்பார் ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. இந்த சாம்பார் தேங்காயை வறுத்து அரைச்சி அதை சேர்த்து பண்ணுற சாம்பாருங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. இட்லி, தோசை, பொங்கலுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். அதே போல் மத்தியானம் ரைஸுக்கும் நல்லாயிருக்குங்க. இப்போ வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது 200 கிராம் அளவுக்கு இருக்குது. இப்போ இதை 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு வந்துடலாங்க. இப்போ இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா குழைய வேக வைக்கணுங்க. இந்த சாம்பாரில் இந்த பருப்பு இருக்கிறதே தெரியக்கூடாது. அதனால் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்குங்க. நான் 6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்தேன். இது நல்லா மசிச்சுக்கலாம். பருப்பு சாம்பாரில் தெரியவே கூடாது. அதனால் நல்லா மற்ற வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது தேங்காய் வறுத்து அரைச்சிடலாம். தேங்காய் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறி வரணும், நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அதனால் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் மாறி வந்திருக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா அந்த சூட்டிலேயே கலந்து விடுங்க. நீங்கள் மிளகாய்த்தூள் மல்லித்தூளுக்கு பதிலாக 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்லைங்க. அது உங்களோட விருப்பம். அவ்வளோதாங்க. இது நல்லா கலந்தாச்சு. இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்துக்கலாம். 4 தக்காளி, 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 3 முருங்கைக்காய் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த காய்கறிகள் எல்லாம் ஒரு கடாயில் மாற்றிக்கலாம். இதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் ஒரு 50% அளவுக்கு நல்லா குக்காகி வந்திருக்குங்க. இதை இப்போ கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். மறுபடியும் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம புளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் புளி சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். நான் இப்போ புளி சேர்க்காம தான் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு வேக வச்சு மசிச்ச துவரம் பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே காய் வேக வைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நான் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேங்க. அதனால் நான் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சாம்பார் நல்லா கொதிஞ்சு காயெல்லாம் வெந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. வீடு முழுக்க ஒரே வாசம். சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை தாளிச்சிக்கலாம்.
அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 6லேருந்து 7 சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த தாளிப்பை சாம்பாரில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சாம்பார் மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாம்பாரில் வந்து நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய், இது போல் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். சாம்பார் அவ்வளோ அருமையாக வந்திருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.